FM 102.1ல சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடு ஆட்டம் போடு. நான் உங்க ஆர்ஜே லிசாண்ட்ரோ. நான் SBIOS சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பல கிஃப்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அதுல ஒரு சிலது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை நம்ம ரொம்ப பத்திரமா வச்சிருப்போம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். என்னோட ஃபேவரட் கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா எனக்கு வாங்கி தந்த கீபோர்டு. அந்த கீபோர்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்பவே மாறிட்டேன். எனக்கு அதை வாசிக்க ஆரம்பிச்சதும் ரொம்ப பிடிச்சிருச்சு. சீரியஸா அதை கத்துக்க ஆரம்பிச்சேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கீபோர்டை வாசிக்க ஆரம்பிப்பேன். அதை வாசிக்க எனக்கு நேரம் போறதே தெரியாது. அதில் டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கீபோர்டை வாசிக்காம நான் ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டேன். நான் கீபோர்டை கத்துக்கிறதுனாலையும் அதுல எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனாலையும் என் ஸ்கூல்ல எனக்கு சில ப்ரோக்ராம்ல வாசிக்க சான்ஸ் கிடைச்சிச்சு. இதை பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்ன பாராட்டுவாங்க. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ நான் 2nd கிரேடு கீபோர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். எனக்குள்ள இந்த டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இனிமையான இசையை தரக்கூடிய இந்த பொக்கிஷமான கீபோர்டை வாங்கி தந்த எங்க அம்மாவுக்கு இந்த தருணத்துல நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எப்பவுமே நமக்கு பிடிச்ச விஷயங்களை நாம பண்ணும்போது நம்ம மனசு சந்தோஷமா ஆயிடும். அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு சந்தோஷமா இருங்க. எப்பவும் மியூசிக் கேளுங்க. மைண்டை நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நன்றி. ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி ரெயின்போ FM 102.1ல சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடு ஆட்டம் போடு. நான் உங்கள் ஆர்ஜே சான்வி, SBIOS சீனியர் செகண்டரி ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இன்னைக்கு பாட்டு பாட போகிறேன். இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே இல்லையா, அதனால் எனக்கு பிடிச்ச கவிஞர் பாரதியார் எழுதின ஒரு பாட்டு. குழந்தைகளான நம்ம எல்லாருக்கும் அந்த பாட்டு மூலமாக பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எனக்கு பாட்டு ஏன் பிடிக்கும் தெரியுமா? எனக்கு 4 வயசு இருக்கும்போது என்னோட அக்கா பாட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த மிஸ்ஸு சொன்னாங்க, நீயும் இந்த பாட்டை ட்ரை பண்ண பாப்பா அப்படின்னாங்க. சரி, ஓகே, நானும் ட்ரை பண்ணேன். அவங்க சூப்பராக இருக்கு, நீயும் அந்த பாட்டு கிளாஸில் சேரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் ஹாப்பியாக எங்கள் அம்மாவை சேர்த்து விட சொன்னேன். அவங்க சரின்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. இப்போ உங்களுக்காக பாரதியார் எழுதின ஒரு பாட்டும் என் குரல்ல நீங்களும் கேளுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பாரதியார் சொன்னதை எல்லாம் நம்ம வாழ்க்கையில்